ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தியானிக்க கேட்ட இந்த வேத வசனம், யோபு என்கிற தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கண்ட ஒரு அனுபவத்தை நமக்கு மாதிரியாக வைக்கிறார். அவர் இப்படியாக நாம் அனைவருக்கும் ஒரு சவால் விடுகின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நிலைகளில் நம்ம சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதனையில் நாம் ஜெயிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இங்கேயும் அவர் அப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை நான் கடந்து வந்தேன். கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை சோதிக்கும் பொழுது நான் பொன்னாக விளங்குவேன். ஏன்னா நான் எந்த ஒரு கரை திரை அற்றவனாய் நான் வாழ்கிறேன். கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியம் என்னிலே இல்லை. எந்த விதமான கலங்கமான காரியங்கள், எந்த விதமான அழுக்கான காரியங்கள், எந்த விதமான தேவனுக்கு சித்தமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சரீரத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஒரு சவால் விடுகின்ற ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கணும். அவர் சொல்லுகிறார், நான் பொன்னாக விளங்குவேன். எவ்வளவு உறுதியான ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களையும் என்னையும் சோதிப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்தூக்கி பார்ப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கையை அவர் அலசி ஆராய்ந்து பார்ப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்மளை சோதித்த பின்பு நாம் பொன்னாக விளங்குவோமா? நம்முடைய வாழ்க்கை அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்குமா? அது தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குமா? தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமா? அப்போ யோபு சொன்னது போல, சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது போல, நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை சோதிக்கப்படும் பொழுது, ஆண்டவர் நம்மளை சோதிக்கும் பொழுது, நம்மை ஆண்டவர் பார்க்கும்போது கரை திரை இல்லாதவர்களாய் நாம் கர்த்தருக்கு முன்பதாக தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவருக்கு முன்பதாக நிற்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பொன்னாக விளங்க நாம் முயலுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, யோபு சொல்லுகிற பிரகாரம் தன்றி ஆண்டவரே, நீங்கள் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களை சோதிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த கரையும், எந்த அழுக்கும், எந்த காரியமும் இல்லாதபடிக்கு நாங்கள் பொன்னாக உயர்ந்தவராக ஆண்டவரே நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலைகளையும் நீர் எடுத்து போட்டு எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து நல்ல சுத்த பொன்னாக நீர் எங்களை அலங்கரிக்கும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.